அதாவது வருஷம் வருஷம் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நல்ல திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவில் வென்று போகும். இந்த ஆண்டின் இறுதியில் வந்து சிறை அந்த திரைப்படத்தை பற்றி நிச்சயமாக அதை பேசணும், அதை நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றது தான். இதெல்லாம் வேலூர்களில் 90 காலங்களில் நடந்த மாதிரி எடுத்திருந்தாங்க இந்த படங்கள். 90, 2000 அதுக்குள்ள காலகட்டங்களில் என்ன எங்கடா ஒரு மேகசின் எங்கன்னு கேட்டப்போ லோடில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லோடில் வச்சுட்டு எப்படா நைட் எஸ்கார்டு ப்ரைவேட் எஸ்கார்டு வெளியே போக லோடில் இருக்குன்னு கேட்கல அக்யூஸ்ட் முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல வந்த கதைக்கிழமை அதுதான். முதல்ல இலங்கை பிரச்சனை எப்போ தமிழர்களுக்காக 1995 தீ குளிச்சவன் பேர் தானே அந்த பேர். அந்த பையன்கிட்ட கேட்பார் அப்புறமா, ஏன்ப்பா நீ தப்பிச்சு போயிருக்கலாமே, ஏன் நீ தப்பிச்சு போகல அப்படின்னு. எங்கே சார் இந்த பேரோட தப்பிச்சு போகிறது அப்படின்னு. முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களின் இன்னொரு சோக வரலாறை சொன்ன படமாக தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு தீவிரவாதினா தாடி லைட்டாக ஒரு துப்பி வச்சா ஒரு தீவிரவாதி. அதாவது வருஷம் வருஷம் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு நல்ல திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவில் வென்று போகும். அது பட்ஜெட்டி மூவியாக கூட இருக்கும். அந்த வருஷத்தில் இந்த ஆண்டின் இறுதியில் வந்து சிறை அந்த திரைப்படத்தை பற்றி நிச்சயமாக அதை பேசணும், அதை நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றது தான். அந்த சிறைங்கிறது சாதாரணமாக எஸ்கார்டு அழைச்சிட்டு போகிற போலீஸு, அதோட கதையை மையப்படுத்தி தான் அந்த படம் ஆரம்பித்த மாதிரி ரிவ்யூவெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் அந்த படம் வந்து சொல்ல வந்த செய்தி வேறு. அதாவது அதில் வந்து ஒரு அக்யூஸ்டு அவன் தப்பிக்க பார்க்குறான், ஃபஸ்ட்டு என்கவுண்டர் ஃபயரிங் பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு அக்யூஸ்ட் அழைச்சிட்டு போகல, ஒரு முஸ்லீம் அக்யூஸ்டு அழைச்சிட்டு போகல. பஸ் ஸ்டாண்டு நிற்கும், பஸ் ஸ்டாண்டில் அந்த தவறான போலீஸ்காரரு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அங்கே ப்ராப்ளம் ஏற்பட்டு அந்த பஸ்ஸோடு அந்த அக்யூஸ்டு கிளம்பி போயிடுறாரு. மறுபடியும் இவங்க தேடி போய் உண்மையிலே விக்ரம் ஒரு பிரபு சார் பையன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில். மறுபடியும் வேறு ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போய் அங்கே பார்த்தா ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் விக்ரபாண்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்க. இதெல்லாம் வேலூர்களில் 90 காலங்களில் நடந்த மாதிரி எடுத்திருந்தாங்க இந்த படங்கள். 90, 2000 அதுக்குள்ள காலகட்டங்களில் போய் பார்க்குறப்ப அங்கே அந்த ஸ்டேஷனில் இருப்பார். இந்த போலீஸ்காரங்க அவசரப்பட அடித்தோன்னே அந்த எஸ்ஐ ஒருவர், எப்படி என் ஸ்டேஷனில் ஒன்று நீ அடித்த? பார்த்தா அவங்க கையில் துப்பாக்கி இருக்கும், கையில் ஹேண்ட்லாக் போட்டிருக்கும், உட்கார வச்சுருப்பாங்க சந்தேக கேஸில். அப்போ சரி ஓகே, சரி போங்கடா இப்படி பண்ணுறீங்களான்னு. என்ன எங்கடா ஒரு மேகசின் எங்கன்னு கேட்டப்போ லோடில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லோடில் வச்சுட்டு எப்படா நைட் எஸ்கார்டு ப்ரைவேட் எஸ்கார்டு வெளியே போக லோடில் இருக்குன்னு கேட்கல அக்யூஸ்ட் முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல வந்த கதைக்கிழமை அதுதான். முஸ்லீம்னாக்க லோட்லேயே வச்சுருப்பியா, சுற்றுவியா நீ? நான் கூட முஸ்லீம் தான், சுடுறா பார்ப்பேன் நீ அப்படின்னு அந்த ஹையர் அஃபிஷியல் கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் போங்கடான்னு துரத்தி விட்ருவார், போங்கடா அழைச்சிட்டு போங்கடான்னு. பாதி தூரத்தில் அவர்கள ஜீப்பில் ஏற்றிப்பார். அவன் பேர் எதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் எங்கேயாவது அப்படிங்குள்ள அப்படியே ஸ்டன்னாக இருப்பாங்க எல்லாருமே. முதல்ல இலங்கை பிரச்சனை எப்போ தமிழர்களுக்காக 1995 தீ குளிச்சவன் பேர் தாண்டா அந்த பேர். முஸ்லீம்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஒரு ஒரு இதுவே வந்து ஒரு அரசு எந்திரம் வந்து அவங்கள தீவிரவாதிகள் போல் சித்தரிக்கிறது வந்து அந்த படம் அந்த கதையை தான் அது சொல்ல வந்திருக்கும். அந்த பையன்கிட்ட கேட்பார் அப்புறமா, யார் பிரபுவோட சார் பையன் கேட்பார், ஏன்ப்பா நீ தப்பிச்சு போயிருக்கலாமே, ஏன் நீ தப்பிச்சு போகலை அப்படின்னு. எங்கே சார் இந்த பேரோட தப்பிச்சு போகிறது அப்படின்னு. ஏன்னா முஸ்லீம்னாலே நீ தீவிரவாதி டெரரிஸ்டாக மாரி காமிக்கிற, நான் இந்த பேரோட எங்கே தப்பிச்சு போகிறதுன்னு சொல்லி அந்த ஒரு அழகான காட்சி அமைப்பு அப்படியே நகர்ந்து போவோம். அவனுக்கு ஒரு லவ் இருக்கும். அவன் ஏன் கொலை செஞ்சான், 5 வருஷமாக விசாரணை கைதியாகவே இருப்பான். ஆக்சுவலாக பார்த்தா ஒரு தள்ளி அம்மாவை திட்டிடுவான், தள்ளி விடுவான், அவன் இறந்து போயிடுவார். அந்த இவரோட லவ்வருடைய தகப்பன் தான், வேறு யாரும் இல்லை. கம்ப்ளைண்ட்டே அந்த லவ்வர் தான். எவ்ரி மந்த் கோர்ட்டுக்கு வரக்குள்ள அந்த பொண்ணு வரும். டே நீ மதுரையில் சிவகங்கையில் கொண்டு மதுரை பக்கம் இங்கே எப்படா வந்த வேலூருக்குன்னப்ப பாம்பிளாஸ்டோட எங்களை எல்லாம் மாற்றி போட்டாங்க. அது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களின் இன்னொரு சோக வரலாறை சொன்ன படமாக தான் நீங்கள் பார்க்கணும். பாம்பிளாஸ்ட்டை போய் எங்களை எல்லாம் கிளப் பண்ணி போட்டாங்க சார். 5 வருஷமாக என்னோட ட்ரையலே ஏற்றாம ஒரு கேஸ் அப்படின்னா இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த நீதிபதிக்கிட்ட 2 பேருமே போய் அழுவ சொல்லக்குள்ள அவர் சொல்லுவார், தப்பு எங்கள் மேலே இருக்குப்பா, ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே இருக்குது, கண்டிப்பாக ஒன்று நெக்ஸ்ட் இயரிங் நான் விடுதலை பண்ணுறேன், இதுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுத்தாலே 5 இயர்ஸ் தான்ப்பா அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். பார்த்தா நெக்ஸ்ட் இயரிங் அதே மாதிரி பார்த்தா என்டையராக தலைகீழாக மாறும். பார்த்தா அந்த நீதிபதி ட்ரான்ஸ்ஃபரில் போயிருப்பார். வேறு ஒரு நீதிபதி இருப்பார், ஒரு மலையாளம் பேசுகிற மாதிரி இருக்கும். அது யாருன்னு தெரியும். அந்த முதல் நீதிபதியும் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் கோடிங்காகவே இருக்கட்டும், ஏன்னா படத்தில் வெளிப்படைப்பன்மை சொல்லலை, நம்மளும் சொல்ல வேண்டாம். அப்புறம் அப்போ பார்த்தா அந்த லவ்வர் வந்திருக்குமா இருந்ததுன்னா பார்த்தா அந்த காட்சியே வந்திருக்காது. என்டையராக விக்ரம் சாருக்கு வந்து விக்ரம் பிரபுக்கு வந்து தெரிஞ்சே இருக்காது. நெக்ஸ்ட் இயரிங் அவர் ஆனால் ஓவர்லுக் பண்ணி வந்துடுவார். வந்து பார்த்தா உள்ளே போய் ஜட்ஜிட்டு போய், ஐயா லாஸ்ட் இயரிங் ஒரு விடுதலை பண்ணுறேன்னு சொன்னார்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீ யாரா அப்படின்னு. நான் ஒரு ஏஆர் போலீஸ். ஆஃப்டர் ஆல் ஏஆர் போலீஸ்ன்னு என்னை கேள்வி கேட்க வந்துட்டியா, எனக்கு டிக்டேட் பண்ணுறியா, போடா உங்கள் எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணுறேன்டா, இங்கே எழுதி ஒரு லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவார். வெளியே வந்து பார்த்தா அப்போ தான் ரியலாகவே தப்பிச்சு ஓட பார்ப்பார். நான் லவ்வர்கிட்ட எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு. நல்லாயிருக்கும் அந்த காட்சி அமைப்பு எல்லாமே. நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தோட இன்றைய காலகட்டங்களில் ஒரு பெரிய போராட்ட படங்கள்லாம் இல்லை, ஆனாலும் இதில் ஒரு வாழ்வியலை சொல்லியிருப்பாங்க. இவர் தப்பிச்சு ஓடுவார், மறுபடியும் படைக்கு கொண்டு வந்துடுவாங்க. பார்த்தா அவர் லவ்வர் அந்த பஸ்லேருந்து கை காட்டும், இறங்கி வரப்போகுதுங்களை பார்த்தா அட்டி பஸ்ஸு தூக்கும், ப்ரைவேட் பஸ் ஆக்சிடென்ட்டு. அதோட என்டையராக நம்ம ரத்தம் முறிஞ்சிற அளவுக்கு அந்த ஷார்ட் ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. பட் அவங்க இறந்துருக்க மாட்டாங்க.
பஸ்ஸு கீழே இருப்பே உயிர் இருக்கப்பா அந்த பொண்ணுக்கு அப்படின்னா அந்த பொண்ணு பக்குவமாக இருக்கும். பஸ் ஒரு ட்ராலி இதில் ரேம்ப் மேலே ஏறி நிற்கும். அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு அவர் மனைவி காவலராக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். ஒரு குழந்தை இருக்க மாதிரி சும்மா போட்டு அணைத்திக்கிட்டு லவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மொக்க பண்ணாமல் டைரெக்டாகவே பிக்சர் ஃபேமிலியோட படத்தை இறக்கிட்டான். அதுக்கப்புறம் நேராக வந்து இவங்களே வக்கீல் வச்சு கேஸ் நடத்தி மறுபடியும் அவங்கள அந்த குடும்பத்தோட அவங்க 2 பேரும் இணையிறது தான் அந்த கதையாக வச்சுருந்தாங்க. சரி, மற்ற சினிமா சொல்லாத இது என்ன சொல்லிச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயந்தான். இஸ்லாமியர்கள்னால் நீ டெரரிஸ்டாக காமிக்கிறான். இது பம்பாய் படத்திலே நம்ம தடுத்துருந்துருக்கணும். நீ எப்படி எங்களுக்கு இது மாதிரி சித்தரிக்க போச்சு. ஓரளவுக்கு மணிரத்னம் சார் நடுநிலையாக கொண்டு வந்திருந்தாலும் ஒரு தீவிரவாதினா தாடி லைட்டாக ஒரு துப்பி வச்சா அவன் தீவிரவாதி, ஒரு ரவுடினா அவன் வந்து அப்படி ஸ்கார்பியோவில் வந்தால் ரவுடி, அப்படி ஆயிடுச்சு. போலீஸுக்கும் அந்த வண்டி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை தான் அது சொல்ல வருது. இது ஒரு லவ்வர் கதையோ ஒரு அதாவது அந்த லவ்வர்னா நான் வேற, அந்த பையன் சொல்லுவான் நாங்கள்லாம் வேற நீங்கள் வேற, நமக்குலாம் சரியாக வராதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போவான் அந்த கதாநாயகன். படத்துடைய சின்ன பையன் நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்கா. ஆனால் அதை மீறியும் இந்த கதை சில விஷயங்களை சொல்லுது. நிச்சயமாக திரையரங்கில் போய் பாருங்கள். அந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல நம்மளோட நன்றியையும் ராயல் சல்யூட்டையும் சொல்கிறோம். இப்போ நல்ல படங்களை கொடுக்கணும் சொசைட்டிக்கு. போட்டு போட்டு ஒரு அதாவது இது நீங்கள் இன்றைக்குள்ள கிட்ஸு 2K கிட்ஸ் பார்த்தாலும் இந்த படம் கனெக்ட் ஆகும். லவ் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கு உள்ள இந்த சொசைட்டி அதாவது யூனிஃபார்ம் இல்லை. இங்கே இப்போ வந்து நான் சொல்கிறோம்ல காதல் திருமணம் பண்ணி காதல் திருமணத்துக்கு பிறகு இல்லை பிரச்சனைங்கிறது அந்த படம் சொல்லும். நீங்கள்லாம் வேறு, நாங்கள் முஸ்லீம் ஒத்த வீட்டுக்காரனாங்க, சிக்கலாயிடும். அப்படி தான் அந்த பையன் விலகி விலகி போவான். அதை மீறி எல்லாம் அந்த பதம் நல்லா சொல்லும். அந்த முதல் பொண்ணை வந்து சொந்தத்திலே கொடுத்துருப்பாங்க. அவன் தினம் குடிச்சிட்டு வந்து ரவடி பண்ணுவான். அந்த அக்காக்காரி கையை உடைச்சிருவான். அக்கா மகள் தான். அப்போ வந்து சொந்தத்தில் கொடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறது அந்த படம் சொல்லும். குடும்பஸ்தன், மாயாண்டி குடும்பத்தார், இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொன்ன விஷயங்களை இந்த படம் சொல்லும். ஏன்னா நல்ல படங்கள் ரொம்ப குறைவாக வந்துகிட்டு இருக்கு. இந்த இயக்குனர் இந்த கதை வந்து கர்ணன் தப்புனா மாறுற கதை தான். கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தாலும் என்டையர் அர்த்தமும் வேறு மாதிரி ஆகிடும். தலைகுப்புற போயிருக்கும் மீனிங்கு. ஏன்னா ஒரு இந்து ஃபேமிலியையும் காட்டணும், ஒரு கம்யூனலில் அவங்க வெயிட்டாக உள்ளவங்களையும் காமிக்கணும், இங்கிட்டு ஒத்த வீட்டுக்கார முஸ்லீம் கேரக்டரையும் காமிக்கணும். உங்கள் அப்பா இந்த ஊருக்கு வந்து புடவை வைக்க வந்தார், அப்படியே உங்கள் அம்மாவை செட் பண்ணிட்டு இங்கே இருந்துட்டாரு அப்படின்றதையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வரணும். இது எல்லாத்தையும் ஒரு இயக்குனரால் ஒரு கிளப் பண்ணி பாடலும் வச்சாகணும். ஹீரோயிசம்லாம் கிடையாது. இந்த டிஷ்ஷும் சண்டை போட்டு 100 பேரை ஏரில் பறக்க விடுறதுலாம் கிடையாது. ஒரு ஏர் போலீஸோட நிலை. ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஒரு அக்யூஸ் தப்பிக்கக்குள்ளே ஃபயரிங் பண்ணிடுவார். யார்? விக்ரம் பிரபு அவர் ஃபயர் பண்ணுவார். ஃபயர் பண்ணக்குள்ள அதன் பிறகு உள்ள என்கொயரி என்ன நடக்குது, அப்போ எவ்வளோ பேர் நெருக்கடிக்கு இந்த ஏஆர் போலீஸ்லாம் கொண்டு வர்றாங்க, ஒரு பவருமே இல்லாத கடைநிலை காவலர்களாக அந்த எஸ்கார்ட் போலீஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த படம் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு சுப்பீரியர் இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணால் எப்படி இருக்கும், சுடுறது தான் கண்ணு கொடுத்துருக்கீங்க, அவன் தப்பிச்சு போனவன் நல்லவன் இல்லையே, 7-8 ரேப் மர்டர் கேஸ் இருக்குது, ரேப் கேஸ் இருக்குது, சுட்டேன் சுட்டேன் தப்பிச்சு போயிருந்தா மட்டும் எங்கள் மேலே குறை சொல்கிறீங்க, ஒவ்வொரு முறையும் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அது சினிமாத்துவத்துக்கு சரியாக இருக்கும். பட் ரியல் என்கொயரியெல்லாம் அப்படி ஒருத்தர் பேச முடியுமான்னு அது கேள்விக்குறியான விஷயந்தான். சினிமாவுக்கு அது ஓகே, பேசலாம் டைலாக் எல்லாம். மற்றபடி ஓவரால் ஃபைன். எல்லாமே ஒரு ஃபிக்ஸான கேரக்டர். ஒருத்தர் ரோலும் ஒரு ரோலுமே இவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஹீரோ ஹீரோயின்ஸை நான் பார்க்கணும்னு நினச்சேன். ரொம்ப சாதாரண முகங்களாக இருந்துச்சு. கொஞ்சம் என்னடா இப்படி ஒரு முகங்களை போட்டிருக்காங்களே அப்படின்றத பார்த்தா, ஆனால் அது அப்படி இல்லை. அவங்க வந்து அந்த கதைக்கு அவ்வளோதான் கதைக்களத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓவரால் ஒரு 2.25 மணி நேரம் உங்களுக்கு சின்ன மெசேஜை கொடுக்குறதுக்கு அந்த இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள். நன்றி, வணக்கம்.